ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து யூரோ USD சேம் ஸ்ட்ராட்டஜி சேம் ரூல். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்றது ப்ரீவியஸ் 2 வீடியோ நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் USDயில் இன்னைக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஸோ அதை அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இதில் வந்து நான் எப்படி அனலைஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு எப்படின்னு ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ இங்கே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்றதை நான் எப்பயுமே பார்ப்பேன். இது பக்கத்தில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே ஒரு எஃபிஜி இருக்குது. ஸோ இந்த எஃபிஜி ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் செல்லில் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஆர்டர் பிளாக். ஸோ இது வந்து டேவோட ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதில் வருதா, இதில் வந்து மிட்டிகேட் ஆகுதான்றதை நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் ஹையர் டைம் ஃப்ரேமோட டேவோட ப்ரீவியஸ் ஏதாவது லிக்விட்டி எடுத்துகிட்டு மேலே போகுதான்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சேம் திங் அதே மாதிரி நம்ம 15 மினிட்ஸில் போயிடலாம். 15 மினிட்ஸில் போயிட்டு நான் எப்பயும் போல் டேவோட ஸ்டார்டிங் 0 ஹவர்லேருந்து 8:30 ஹவர் வரைக்கும் நான் எப்பயும் போல் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதோட லோவையும் ஹையும் 8:30 முடிஞ்சதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படா லோ வந்து எடுக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்துல லோ எடுத்துட்டு எனக்கு எம்எம்எஸ் வைக்கணும். ஸோ ரிவர்சல் நடக்கணும், செல்லு இருந்து பைக் ரிவர்சல் ஆகணும். ஸோ ஆகுதான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அடுத்த அனதர் தென் எனக்கு இங்கே ஒரு ரிவர்சல் கிடச்சிது. பட் எனக்கு ரிவர்சல் இங்கே கிடச்சுமே நான் யோசிச்சது என்னென்னா, கீழே இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு மேலே போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதுக்கு போகலாம், அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல எம்எம்எஸ் கிடச்சும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ எப்பயுமே வந்து எம்எம்எஸ் கிடச்சும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. என்ட்ரி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆன மாதிரி இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த என்ட்ரி நான் எடுக்கலை. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா, எப்படி இங்கே ஒரு டேவோட ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு எப்பயும் பார்க்குறது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க ஏதாவது ஆர்டர் பிளாக்கோ எஃபிஜியோ மிட்டிகேட் பண்ணிவிட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா ஹையர் மேக்ஸிமம் வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதே மாதிரி இங்கேயும் கிடச்சிது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் மார்க் பண்ணியிருந்தேன், எஃபிஜியில் தான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆனால் வந்து எனக்கு இந்த ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இங்கே ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ பையிலேருந்து செல்லுக்கு ரிவர்சல் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், எப்படியும் இங்கே ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணேன்னா, இங்கே வச்சு நான் ஆர்டர் எடுத்தேன். திருப்பியும் சேம் எனக்கு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எப்பயும் போல் எம்எம்எஸ் கிடச்சிது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல எஃபிஜி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நான் எடுக்கவே மாட்டேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எங்கே போகணும்னா டிஸ்கவுண்ட்டில் தான் போகணும், ப்ரீமியமில் போகக்கூடாது. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபிப்னாசி சீரிஸ் வந்து மார்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா, ஃபிப்னாசி சீரிஸ் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5க்குள்ளே இருக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட், 0.5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பொருள் வாங்கணும் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ சேம் திங் நான் டிஸ்கவுண்ட் வெயிட் பண்ணேன். சேம் 0.5ல் நான் என்ட்ரி வச்சுருந்தேன். ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு, சேம் திங். ஸோ அடுத்தது வந்து 3 பிப்பு ஸ்டாப் லாஸும், ஸோ 7.5 பிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் வச்சு. இந்த தடவை நான் என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.5. ஏன் அப்படின்னா இந்த ஹைக்கு நான் டார்கெட் பண்ணேன். ஸோ ஏன் இந்த ஹைக்கு நான் டார்கெட் பண்ணேன். சேம் அதே மாதிரி மார்க்கெட்டை இண்டிகேட் ஆச்சு, சேம் திங் ப்ராஃபிட்டும் வந்துச்சு. சேம் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு டெய்லி. இந்த இயர் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மோர் தென் ஒரு 1 to 4 ப்ராஃபிட் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இயர் ஸ்டார்டதுலேருந்து ஒரே சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் விஷயம், அவ்வளோதான். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை பற்றி இந்த ட்ரேடை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும், ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ டிசம்பர் மாதம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே டிசம்பர் மாதம் நான் ட்ரேடு எடுக்க மாட்டேன். ஸோ ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட். ஸோ அவங்க டிசம்பர் மாதம் மேக்ஸிமம் அந்தளவுக்கு லிக்விடிட்டி இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் டிசம்பர் மாதம் மட்டும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ டிசம்பர் மாதம் விட்டுட்டு மீதி மாதம்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஓவரால் ப்ராஃபிட்டில் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. லாஸ் வந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். ஸோ எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.